அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மூவி ப்ரிவ்யூ ரொம்ப எதிர்பார்ப்பு மிக்க ஒரு படம். வர வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி அன்னைக்கு எல்லா திரையரங்குகளிலும் வெளிவரப்போகிற படம். இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பாரி இளவழகன், ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா லேர்ன் அண்ட் டீச் அவங்களோட ப்ரொடக்ஷன், இசைஞானி இளையராஜா அவங்களுடைய மியூசிக்கில் வெளிவரப்போகிற படம் தான். ரொம்ப எதிர்பார்ப்பு மிக்க ஒரு படம். ஜமா திரைப்படம் வர 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ப்ரிவ்யூ. முதல்ல நம்ம படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் டோட்டலாக கிராமிய சாயல் மிக்க ஒரு படம். நாடகம், இசை, பாடல்கள், இந்த தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சாயல் எடுத்திருக்கிற ஒரு படம். முழுக்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவதாரமுக்கு அப்புறம் டோட்டலாக எண்ட் டு எண்டு கொண்டு வந்திருக்க படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜமா திரைப்படம் தான். சார்ந்தோரே சபையோரே எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் கல்யாண். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே டோட்டலாக பாரி இளவழகன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய கதாநாயகனும் அவர் தான். அம்மு அபிராமி இவங்க இந்த படத்தோடைய கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. இந்த அம்மு அபிராமின்றவங்க அசுரன் படத்தில் செகண்ட் ஹீரோயினே இவங்களுக்கு தனுஷ் அவங்களுக்கு நடிச்சிருப்பாங்க. ராமனுக்கு சீதை போல, சிவனுக்கு பார்வதி போல, முருகனுக்கு வள்ளி போல, எனக்குன்னு வந்தா என் ஜெகதாம்பா. இந்த படத்துடைய ட்ரெய்லர் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒரு கதை, திரைக்கதை, டைரக்ஷன் இது எல்லாமே ஒருத்தர் பாரி இளவழகன் அவருடைய முதல் படம் மாதிரியே இது தெரியல. அவ்வளோ நேர்த்தியாக அந்த படத்தை அவர் கையாண்டு இருக்கிறாரு. அவருடைய நடிப்பும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் டோட்டலாக அவர்கிட்ட உள்வாங்கி இந்த படத்தை அவர் நடிச்சிருக்கிறாருன்றது கிளியராக தெரியுது. ஒரு பெண்மை கலந்த ஒருத்தர் ஆண் வேடத்தில் நடிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஒரு சீன்லேயும் அவருடைய அணுகுமுறை, அவருடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக அவர் சிரமம் இல்லாமல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் இதுக்கு அவர் எவ்வளோ கடின முயற்சி எடுத்திருப்பாருன்றது படத்தை பார்க்கும்போது தெரியும். போய் அர்ஜுன வேஷம் கேளு, அப்போதான் இந்த பொம்பளை மாதிரி பண்ணுறதெல்லாம் விடுவேன். இதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவர் மிஸ்டர் சேத்தன் அவர்கள். இந்த படத்தில் ஜமா குழுவுடைய ஓனராகவும் இவருக்கு ஒரு குருவாகவும் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பை வெளிக்கொண்டு வந்திருக்காரு மிஸ்டர் சேத்தன் அவர்கள். அவருடைய ரொம்ப நாள் கழித்து அவர் ஒரு படத்தில் நடிக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தில் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு நடிப்பை அவர் கொடுத்துருக்கிறார். இந்த ஜமா ஓனரு ட்ரெய்லரில் பார்த்த மட்டும் நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜமா குழுவில் நடிக்கிற பாரி இளவழகன் கதாநாயகன் அவர் சொந்தமாக தான் ஒரு ஜமாவை துவங்கணும் அப்படின்றது தான் அவருக்கு ஒரு லட்சியமாக இருக்குது. இதில் அவர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் இது எல்லாமே தான் இந்த படத்தில் முழுக்க கொண்டு போயிருக்கிறாங்க. இதில் யாரெல்லாம் நிறைய தடைகளாக இருக்கிறாங்கன்றதை நம்ம படத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இயல், இசை, நாடகம் அப்படின்னும் போது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது ஒரு திரைப்படத்துக்கு. இந்த படத்துக்கு மியூசிக்கல் லெஜண்ட் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. அதனால் இந்த படத்தில் ஒரு அளவுக்கு மிஞ்சின ஒரு கூடுதல் பலம் இந்த படத்துக்கு சேர்க்குது. என் மனசில் ஓடிங்கிறது ஒன்று தான், எனக்கும் சொந்தமாக ஒரு ஜமா இருக்கணும். ஜமா திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை பெறணும்னு சாய் மீடியா கிரியேஷன்ஸ் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.